வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மசாலா இட்லி நம்ம வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். மசாலா பொருளுக்கு வந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். வடச்சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயமும் லைட்டா வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த மசாலாலாம் நல்லா வந்து பரட்டிக்கலாம். இது நல்லாமே இந்த தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லிய வந்து கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். எல்லாரும் வந்து பொடி இட்லி அந்த மாரி பொடி போட்டு தான் செய்வாங்க. நம்ம டிஃபரெண்ட்டா வந்து நம்ம வீட்ல எப்பவுமே வந்து இந்த மசாலா இட்லி செய்வோம். இன்னைக்கு நம்ம மார்னிங் நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மசாலா இட்லி, கொள்ளு ரசம், அது கூடயே தோசை. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.